மக்களவை சபாநாயகர் பதவி தொடர்பாக ஒருமித்த கருத்தை உருவாக்க எதிர்க்கட்சிகளுடன் ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவை தேர்தலில் பெரும்பான்மையை பெறாவிட்டாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி பலத்தை பயன்படுத்தி சபாநாயகர் பதவியை தங்கள் வசமே வைத்துக் கொள்ள பாஜக முனைப்பு காட்டி வருகிறது. வரும் 24ஆம் தேதி தொடங்கும் நாடாளுமன்றத்தில் 2 நாட்களுக்கு புதிய எம்பிக்கள் பதவியேற்பு முடிந்ததும் 26ஆம் தேதி சபாநாயகர் தேர்தல் நடைபெற உள்ளது. இதனால் புதிய சபாநாயகரை இறுதி செய்யும் பொறுப்பை கட்சியின் மூத்த தலைவரும் பாதுகாப்புத்துறை அமைச்சருமான ராஜ்நாத் சிங் வசமிடம் பாஜக ஒப்படைத்துள்ளது. மக்களவை சபாநாயகர் பதவிக்கு ஓம் பிர்லாவை மீண்டும் தேர்வு செய்ய பாஜக முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே சமயத்தில் தெலுங்கு தேசம் அல்லது ஐக்கிய ஜனதா தள கட்சிக்கு துணை சபாநாயகர் பதவியை வழங்கும் யோசனையை முன்வைத்து ராஜ்நாத் சிங் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சபாநாயகர் பதவி தொடர்பாக ஒருமித்த கருத்தை உருவாக்க ஜூன் 22 அல்லது 23ஆம் தேதி கூட்டணி கட்சிகள் மற்றும் எதிர்க்கட்சிகளுடன் ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவை துணை சபாநாயகர் பதவியை தங்களுக்கு வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் உறுதியாக உள்ளதாக கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.